தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தமிழகத்தில் சாலை விபத்துகளை குறைக்க தனி செயல் திட்டம் உருவாக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தி. தமிழகத்தில் சாலை விபத்துகளை குறைக்க தனி செயல் திட்டம் உருவாக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நெடுஞ்சாலைத்துறை ஆலோசனை கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். சாலை உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த 10 ஆண்டுகளுக்கான செயல் திட்டத்தை உருவாக்க அதிகாரிகளை அறிவுறுத்தியிருக்கிறார் முதலமைச்சர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானகுமார் இணைந்திருக்கிறார். சந்தானகுமார், பல்வேறு பட்ஜெட் தொடர்பான ஆலோசனை கூட்டம் துறை வாரியாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்ப நெடுஞ்சாலை துறை தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன முக்கிய விஷயங்களை முதலமைச்சர் ஆலோசித்திருக்கிறார், என்னென்ன உத்தரவுகளை அதிகாரிகளுக்கு பிறப்பித்திருக்கிறார்? தகவலை நீங்க சொன்னது போலயே நிதிநிலை அறிக்கைக்கு முன்பாக ஒவ்வொரு துறை ரீதியான ஆலோசனை கூட்டங்களை முதலமைச்சர் நடத்தி வருகிறார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் பெற்ற வெற்றி தமிழகம் கனவு திட்டத்தில் 5 ஆண்டுகளுக்கான திட்டத்தில் முதல் ஆண்டிலே நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள், 3 ஆண்டுகளுக்குள்ள நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள், 5 ஆண்டுகளுக்குள்ள நிறைவேற்ற திட்டங்கள் என பிரித்து இந்த ஆண்டுக்குள்ள நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. அப்படி நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தமாக விவாதிக்கப்படும் போது தமிழகத்தில் கணிசமான அளவில் சாலை விபத்துகள் தொடர்ந்து மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் நெடுஞ்சாலைத்துறை ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்தில் ஏற்படக்கூடிய சாலை விபத்துகளை குறைக்க தனி செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அதிகமாக விபத்துகள் ஏற்படக்கூடிய பகுதிகளை கண்டறிஞ்சு அங்குள்ள எப்படியெல்லாம் விபத்துகளை குறைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ளலாம் என்று தனி செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல தமிழகத்தில் நகர்ப்புற வளர்ச்சி அடிப்படையாக கொண்டு சாலை உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த 10 ஆண்டுகளுக்கு செயல் திட்டத்தை உருவாக்கும் முதலமைச்சர் அந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு அறிவித்திருக்கிறார். அதே போன்று வெளிநாடுகளில் அவர் பயணம் செய்த போது, முதலமைச்சர் பயணம் செய்த போது அங்கு இருக்கக்கூடிய சாலைகளில் அவர் எடுத்த காணொலியை அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒளிபரப்பு செய்து இதே போன்று தமிழகத்தில் அதிவிரைவு சாலைகள் ஏன் அமைக்க முடியவில்லை, ஏன் அமைக்கப்படவில்லை என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த கூட்டத்தின் போது தமிழகத்தில் ஒரு அதிவிரைவு சாலை கூட இல்லை என்று கேட்டபோது ஆச்சரியத்துடன் கேட்ட முதலமைச்சர் தமிழகத்தில் அதிவிரைவு சாலைகள் அமைப்பதற்கு முக்கியத்துவம் அளித்து அந்த திட்டத்தை செயல்படுத்தவும் அந்த அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். திலகவதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்தானகுமார். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.